இதுதான் பார்வதியை கோழி பண்ண. பார்வதியை கோழி பண்ணியா? ஆமாயா. ஏடி இத ஃபர்ஸ்ட் சொல்லிக்க வேண்டியது. நான் வராம இருந்திருப்பேன் இல்லாட்டி. ஏன் இங்க வந்தா என்ன? இது அந்த பொம்பளை அங்க வச்சு ஒரு மாதிரி நின்னு நீங்க வந்து ரெண்டு ஆடா தட்டி எனக்கெல்லாம் சண்டை போடுறது பிடிக்காதுப்பா. நடிக்காத. உனக்கு தான் பொம்பளைல சண்டை போடுறது நல்லா பிடிக்கும்ல. கால்ல பயல. கண்டாய் வா. இருங்க சமாதானம் பேச வந்திருக்கேன். கொஞ்சம் அமைதியா இரு. சின்ன பொண்ணு பார்வதி இங்க தான இருக்கா இப்போ? இங்க தான் இருப்பா இப்போ. தெரியும் டி வரே வா. எதிர்பார்த்ததுதான். ஊர் தலைவர் என்ன எதிர்ப்பு பாதுகாப்பு சொன்னாரு. அதான் வந்தேன். இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? புரியல. ஏடி என் கண்ணு முன்னாடி நிக்காத. பின்னாடி போட்டீங்க. என்ன பண்ணு? நோ சண்டை. பின்னாடியே போமா. ஊர் தலைவர் என்ன தண்டனையா இருந்தாலும் என்னையே கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்ப விளங்கும். நல்ல தண்டனை கொடுப்பானி. இந்த மங்கத்தாவை பத்தி உனக்கு ஒழுங்கா தெரியலமா? இரு என் மாப்பிள்ளை சொல்லுவாரு என்ன பத்தி. எங்க என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன். இது கழுதுல வெயிட்டிங். என் பொண்டாட்டி மங்காத்தா ஒரு மொட்டை. மழை செஞ்சா கூட பள்ளிக்கூடத்து பக்கத்துல போய் ஒதுங்க மாட்டா. சுட்டு போட்டாலும் படிப்பு வராது. சரியான முட்டா பொம்பளை. இவளுக்கு எப்படி படிப்பு வராது? மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லிட்டு இனகதல்ல கட்டி வச்சுட்டாவ. என்ன கரெக்டா சொல்ல மாட்டேன். முன்னாடி பேரு உனக்குள்ள வச்சாத. இதெல்லாம் உனக்கு இன்ட்ரோ கொடுக்க சொன்னா. எனக்கு நீ இன்ட்ரோ கொடுத்தது போதும். உனக்கு நான் முடிவுரை எழுதிடுவேன் பேரு பின்னாடி. அப்பா இப்பதான் சரி நிம்மதியா இருக்கு. மங்காத்தாவை எல்லா விஷயத்திலயும் நம்பலாம். மங்காத்தா எந்த அநியாயமும் பண்ண மாட்டா. எந்த அநியாயத்துக்கும் உறுதுணையா போக மாட்டா. அதுவும் பஞ்சாயத்து தலைவி ஆனதுல இருந்து நான் நேர்மையா தான் இருப்பேன். சரிங்க மேடம், நீங்க சொல்ற நியாயத்தை நாங்களும் பாக்குறோம். எனக்கு கோழி மொத்தம் 100 முட்டை வச்சு 3 நாளைக்கு 300 முட்டை. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க பாப்போம். சின்ன பொண்ணு நீ முட்டை எடுத்தது உண்மைன்னு நீயே ஒத்துக்கிட்ட. ஆமாக்கு. இவன் முட்டாடே இவளுக்கு கூட 2 கூட்டுக்களிகள் உண்டு. அந்த 30 தேவிகளும் சேர்ந்துதான் இந்த வேலையெல்லாம் பாப்பாளுவ. அந்த 2 பேரையும் கூடுங்க. அதுல ஒருத்தி நான் அடை வச்ச கோழிய முட்டையோட தூக்கிட்டு போயிட்டா. சின்ன பொண்ணு அவங்க 2 பேரும் எங்கம்மா? வாரேன்னு சொன்னாவக்கு. அந்த கோழியெல்லாம் எடுத்துட்டு வரணும் பத்தியலா? கோழியெல்லாம் எடுத்துட்டு வரணும்லாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வருவாங்க. சரி எனக்கு 1500 முட்டைக்கு என்ன வழி வரும்? சின்ன பொண்ணு நீ கொண்டு போன முட்டையெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? சீ அவளும் எடுத்துட்டு போன முட்டையை நான் ஏன் சொல்லவே மாட்டேன். எவ்வளவு பைசான்னு கேட்டு சொல்லுங்க. அவளுக்கு வாயில போட்டுட்டு போயிட்டே இருக்கேன். சின்ன பொண்ணு வெயிட் பண்ணுமா. எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்க. எவ்வளவு ரூபான்னு சொன்னீங்கன்னா அந்த ரூபாய் வாங்கி தருவேன். ரூபா வேணும். ஆனா ஃபைன் ரூபாயோட வேணும். கோழி முட்டையோட கொண்டு வந்துட்டு ஜீவா ஜீவா ले सिल्क வந்துட்டாளே ஓடியா. சில்கி குடுங்க ஏன் சில்க. நேத்துக்கு சாப்பாடு எல்லாம் குடிக்கல. நல்ல எர போட்டு கொண்டு போல. இனி அவளுக்கு மூஞ்சில அந்த கோழி நிக்க கூடாது. கொண்டு போ. என்னம்மா அம்மே பகம கஷ்டப்பட்டியம்மா. எடி உன 3 பிள்ளைல தண்டி உண்டு. கோழி எப்படி பெத்தா? உனக்கு கிட்ட தெரியும். என் பாசம். அம்மா வாரே நமக்குலே போ. அம்மா வாரே இப்படி தவிட எல்லாம் வச்சிருக்கேன். கொண்டு போ முன்ன. அப்ப என்ன படம் போடியா? இந்த கோழியில ஊர்ல அவ்வளவு கிட்ட வருதுன்னு சொல்லி ஆசுவா. ஒழுங்கா முட்டை போடுங்க இல்லைன்னா தொலைச்சி போடுவேன்லாம் சொல்லுவா. கள்ளி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை 2 கோழி அறுத்து கறி வைப்பா. என்ன நடிப்பு நடிக்கா இப்போ பாசம் இருக்குது போல. கள்ளி எங்க நம்ம கட்டி வச்சிருக்கோம். அடக்கமே காணல. எங்கடா நம்ம கூட வந்தவன காணல. திருப்பி பார்த்தா பொம்பளை நடுவுல நிக்கா. தள்ளி வாடா. சும்மா அதெல்லாம் நிக்கிறேன். பிச்சு விடுவேன் நாயே. தள்ளி வந்து நில்லு. ஏன்டா நில்லு. வா வா வா. மூஞ்ச பாரு அழகா நிக்கனே. கடை எடுத்துட்டு போன முட்டையில ஒரு 10 முட்டை தாங்க அவிச்சு தின்னேன். மிச்சம் எல்லாம் அப்படியே இருக்கு. நான் தந்துறேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. உங்க கையால தொட்ட முட்டை கோடி ரூபா தந்தாலும் அந்த முட்டையை வாங்க மாட்டேன் டி. அப்ப எதுக்கு நீங்க கூட்டத்தை கூட்டி வச்சிட்டு நிக்க? நாங்க போட்டா நாய் வேணும் நியாயம் வேணும்னு சொல்லி தெரியுவா. அப்புறம் பஞ்சாயத்து தலைவிங்கிறதுனால உங்ககிட்ட பேசேன். எனக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து ஃபைன் ரூபா வாங்கிட்டாங்க. அண்ட் தண்டனையும் உண்டு. அது எப்படி நியாயம் வரும்? ஒன்னு ஃபைன் ரூபா மட்டும் போடணும். அப்படி இல்லைன்னா தண்டனை மட்டும் கொடுக்கணும். ரெண்டுமே அது எப்படி நியாயமா? உங்களுக்கு தண்டனை தந்தோம். தண்டனை மட்டும் தான் தந்தோம். ஃபைன் ரூபா ஏதாவது போட்டிருந்தா? அதெல்லாம் தெரியாது. நீங்க நியாயமா நடந்துட்டோம்னா இதுதான் வழி. சரி எவ்வளவு ஃபைன் தரணும்? என்ன தண்டனை கொடுக்கணும்? மங்காத்தக இப்படி கேட்காதீங்க. அந்த குலநரி எப்படான்னு காத்திருக்கோம். ஏதாவது தண்டனை சொல்லலாம். சும்மா இருங்க. சும்மா இருமா. நம்ம கேட்டதை எதனால பண்ணணும்? உங்களுக்கு ஏதாவது தண்டனைகளை தரணும்னு தோணும்னா தாங்கக்கு. மரத்துல தொங்கணும்னாலும் தொங்கியும். அவ சொல்லி தண்டனை எல்லாம் எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது. நாங்க செய்ய மாட்டோம். நான் சொல்லி தண்டனை செய்யலன்னா இன்னைக்கு ஊர்ல போராட்டமே நடக்கும். நான் மண்ணெண்ண குளிப்பேன். சரிமா சரி டென்ஷன் ஆகாதுங்க. எவ்வளவு ரூபா ஃபைன் தரணும்? என்ன தண்டனை கொடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. நான் பாப்போம். மொத்தமா 300 முட்டை. ஒரு முட்டைக்கு 15 ரூபா வச்சு கொடுப்பேன். 4500 ரூபா ஆச்சா? சரி அந்த ஒரு முட்டை ஒரு கோழியா பொரிக்கும். திருப்பி அந்த கோழி எத்தனை தடவை முட்டை போட எத்தனை தடவை குஞ்சு பொரிக்கும் யோசிச்சு பாருங்க. சரி கூமுட்டையா இருக்கும் பொழுது இடி கூமுட்டை நீ ஒரு 20 முட்டை அடைக்க வச்சாலே அதுல ஒரு 10 முட்டை தண்டி பொரிக்கும். ஏன் மட்டும் இப்படி பொய் புள்ளி விட்டு தெரியா நாய? எனக்கு தெரியாது. நான் குறைச்சுதான் மதிப்பு போட்டிருக்கேன். ஒரு முட்டைக்கு 120 ரூபா இல்லைன்னா 150 ரூபா கணக்கு பண்ணி தர சொல்லுங்க. ஏ அம்மா அப்படி கூட கணக்கு பண்ணிட்டு இருக்காண்டா. மொத்தமா 50000 தந்துட்டு ஒதுங்க சொல்லுங்க. ஏ அம்மா 300 முட்டைக்கு எப்படிமா 50000 ரூபா வரும்? அப்ப 50000 கட்ட முடியலன்னா நான் சொல்லி தண்டனை செய்யணும். சின்ன பொண்ணு 50000 கட்ட முடியுமாமா? 50000 ரூபாய் கிட்னியை வித்தாதானே கட்டுறேங்க. எனக்கு பாதி ரூபா தானே வரேன்னா கட்டியே. இவ சொல்லி தண்டனை எல்லாம் நான் செய்ய மாட்டேங்க. சின்ன பொண்ணு நான் முட்டை எடுக்கல. சின்ன பொண்ணு அந்த உமா கல்லிக்கு ஒரு 5000 ரூபாய் ஃபைன் போடுங்க. ஏக்கா 5000 தந்துறீங்க என்ன விட்டுருங்க. ஏக்கா இதுல 5000 ரூபாய் இருக்குங்க வாங்கிட்டு என்ன விட்டுருங்க. கொண்டா. சரி நீ போலாம். நான் பேச்சு வரேம்மா. சின்ன பொண்ணு உனக்கு அப்ப 25000 ரூபாய். அத சாந்திக்கு 25000 ரூபாய். கேட்ட உடனே எடுக்கிறதுக்கு பைசா இல்லக்கு. ஒரு நாளாவது அவ
ஏன் உங்ககிட்ட 25,000 ரூபாய் இல்லையோ? 10 முட்டை தின்னதுக்கு 25,000 கிட்டணுமா? உள்ள தண்டனையா தின்னுட்டு போறேன். ஆமா பத்திலா, என்ன தண்டனையா இருக்குமோ கேட்டு பாப்போமா? யாமட்டி வாங்கிட்டு 25,000 இல்லையோ? ஏகே மாமியார் வீட்டை விட்டே விரட்டி விட்டுட்டு முட்டைகளை வந்துட்டேன்னு இனி அங்கெல்லாம் போய் கேட்க முடியாது. கேட்டு பார்ப்போம் என்ன தண்டனை இந்த புள்ள நேரிட்ட கேட்போம். ஏடி அப்படி தண்டனையை ஏற்றி விட்டோம்னா என்ன தண்டனையா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வக்கி கட்டவல 50,000 கூட தரது வக்கில்லாத உள்ள முட்டைகளை வாண்டிட்டு தெரியாலோ முட்டைகளை வாண்டிட்டு. என்ன பண்ணு நான் என்ன கொடுக்கட்டாமா நீ பரவுதா? ஹலோ என்ன பஞ்சாயத்து தலைவினா பஞ்சாயத்து தலைவிகள வேலையை மட்டும் பாரு சரியா? பொறுக்கிகள் வேலையெல்லாம் பார்க்காத. அவ்வளவு நீ சேராத சரியா? நீ பஞ்சாயத்து தலைவி, நான் அதுக்கு செயலர். ஓகேவா? என் கூட மட்டும் தான் நீ சேரணும். அவ்வளவு கூட எல்லாம் சேராத. சேர்ந்தா கெட்டு போயிடுவா முட்டை. முட்டையெல்லாம் இழந்துட்டீங்கனால நான் பாவன் பார்த்துட்டு இருக்கேன். முட்டை கிட்ட எல்லாம் கோவம் வந்துடும் எனக்கு, கிட்ட கோவம். சரி அவ்வளவு வந்து இப்ப ஃபைன் ரூபா தந்துட மாட்டாங்கல்ல? அப்ப நான் தண்டனை கொடுக்கேன். சொல்லிட்டி எல்லாம் விடுப்பா. 2 நாள் 48 மணி நேரம் நான் சொல்ற எல்லாத்தையும் உள்ள 2 பேரை கேட்கணும். புரியல? ஒருத்தி பின்னாடி நிக்கல, வளர்ந்து கெட்டு போய் நிக்கல. அவள்கிட்ட கேளுங்க, புரிஞ்சிருக்கும். அடிமை சிக்கியது. துணிமணி எல்லாம் பறக்கிட்டு 1/2 மணிக்கூர்ல இந்த இடத்துல அசம்பிள் ஆயிருக்கணும் 2 பேரும். எதுக்கு பேசிட்டு நிக்கா? நீ அவையோட சேர்ந்து பனிஷ்மெண்ட் செய்யறியா? யாம்டே உன்ன கல்யாணம் பண்ணி எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் போதாதே, என்னமா பனிஷ்மெண்ட் செய்யணும்? அப்ப செய்ய மாட்டல? போ போய் வண்டி எடுத்துட்டு ரெடி ஆயிரு. இந்த பிள்ளைகிட்ட என்னன்னு பேசிட்டு வாரு போ. எக்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா போங்க. இருந்தாலும் இப்ப என்ன தண்டனை தான் சொல்லிட்டு போறா? அப்ப சொல்லதெல்லாம் நீங்க கேட்கணும்னா எக்க அவளுக்கு மாடு ஆடு கோழி எல்லாம் நாங்க 2 நாளா போட்டு மியாய்க்கணும்னு அவ சொல்லிட்டு போறாங்க. ஐயோ சின்ன பொண்ணு அப்படியா? ஆமாக்க. அவ நான் சொல்லதெல்லாம் நீ செய்யணும் சின்ன பொண்ணு சொல்லிட்டு போனா. எக்க அவ சொன்னதுக்கு இதுதாங்க அர்த்தம். அவ இனி இப்ப சாணி எள்ளு முட்டைய பிறகு கோழிங்க கூட கிளீன் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஃபீல் பண்ணாத சின்ன பொண்ணு, நான் ஜெயிக்கிறதுக்கு முழு காரணமே நீதான். ஆனா உனக்கு இந்த சிச்சுவேஷன்ல என்னால ஒரு உதவியும் பண்ண முடியல. உங்க நிலைமை எனக்கு புரியுங்க. நான் மிந்தி பஞ்சாயத்து தலைவியா இருந்து ஒரு நல்லதும் பண்ணல. சரி உங்க மேல கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்க. பார்வதிக்கு மேல எவ்வளவு தப்பு இருந்தாலும் மக்களுக்கு கோவம் என் மேலே இருக்குங்க. சரி சின்ன பொண்ணு, என்ன இருந்தாலும் நீ முட்டையை திருடின தப்பு தான் சின்ன பொண்ணு. அதுக்கு தக்கன தண்டனை உனக்கு கிடைச்சுதான் ஆகும். சரி ஒண்ணு இல்லைங்க. அந்த பொம்பளை நீ என்னதான் பண்ண போவ? கவலைப்படாதீங்கன்னா ஊர் தலைவர்கிட்ட பேசி நம்ம ஊர்ல கூடுதல் 24 மணிக்கூர் தானே தண்டனை கொடுப்பாவ. 48 மணிக்கூர்ல அந்த பொம்பளை சொல்லிட்டு போகுது. நான் ஊர் தலைவர்கிட்ட பேசிட்டு வரேன்மா. சரிக்கு துணிமணி எல்லாம் பறக்க பேட்டியெல்லாம் இல்லனா 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆக்கட்டாடி. பேருங்கம்மா போய் துணியெல்லாம் பறக்கிட்டு வந்துருங்க. அந்த பொம்பளை இருந்து ஆடு தொடங்கிட்டு ஒருத்தவே கஷ்டப்பட்டு கோழி எல்லாம் வளர்க்காவ. அங்க போய் முட்டையெல்லாம் களவாண்டிருக்காளோ அம்மா. இந்த ஊர்ல உள்ளவளோ ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. யாருமே வச்சுட்டு வரா? ரெடி மீனை கழுவி வச்சியா? அது எப்பவே கழுவி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாச்சு. ஒன்னதான் காணல. மாடியில போய் 2 முருங்கக்காய் விளைஞ்சத பறிச்சிட்டு வா. அம்மா அதெல்லாம் இருக்கட்டே. இந்த ஊருக்குள்ள எல்லாம் பேசிக்கிட்டாவளே இந்த மங்காத்தா மாமி அனிசுக்கு ரூபா கொடுத்தாவளோ. உன்கிட்ட யார் சொன்னா? அது உண்மையா பையா? கொப்பை பிசினஸ்க்குன்னு 1 பைசா கொடுக்க மாட்டாரு. அதனால என் மைனியார் கொடுத்திருக்காவ. அதுக்கு என்ன இப்போ பிசினஸ் தொடங்கறதுக்காண்டி கொடுத்தா? பிசினஸ் தொடங்கறதுக்கா எவ்வளவு ரூபா அம்மா கொடுத்தாவ? தெரியாது டி. எனக்கு தெரியும். 2 லட்சம் தானே. உனக்கு யார்டி இதெல்லாம் சொல்லி தந்தது? உன் மவனே ஒரு வாட்டவை. அவன் ஒரு நிறைய பத்தி சொல்லியிருக்கான். அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு. சரிப்பா அவனுக்கு என்னத்த கிடைச்சா என்ன? வா உன் வேலையை வேறு. அம்மா அந்த பைசாவை எங்கம்மா வச்சிருக்கான்? ரெடி சும்மா இரு, அவன் அடிச்சு விடுவான். சும்மா இரு. அம்மா சொல்லுமா. அவன் ஏதோ பிசினஸ் எல்லாம் தொடங்கணும்னு சொல்லி யாரெல்லாம பார்க்க போயிருக்காமட்டி. உன் வேலையை பாரு. அந்த பைசாவை நீ எதுக்கிட்டு யோசிக்கா? அம்மா என்னடி? அம்மா தங்கத்துலதான் ஒன்னும் வாங்கி தர மாட்டியா? ஸ்கூட்டியாவது வாங்கி தாங்கம்மா. அவன் கொப்பட்ட பீகாலு. ஏமா அவன்கிட்ட பைசா இருக்கலாமா? அதுல வாங்கலாம்ல. அட பாவி சண்டாளி, அந்த பையனுக்கு பைசா கை வைக்க பாக்கா பாட்டி. அது அவனுக்கு பைசா, மாமிக்கு பைசா தானே. 1 லட்சம் ரூபா தானே. அவன் அந்த ரூபாய் தந்தாமனா நான் வண்டி வாங்கிடுவேம்மா. ஸ்கூட்டில நான் டைப் கிளாஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு போவேம்லாமா. எல்லாத்துக்கும் அப்பாயே எதிர்பார்த்துட்டு இருக்காண்டாம்ல. உனக்கு ஏன் இவ்வளவு அளப்பு? ஏன் வயிற்றுல பிறந்த பிள்ளை நட்டி நீ? அந்த பையனும் கொஞ்ச நாளா அவங்க அப்பாட பிசினஸ்க்கு ரூபாய் கேட்டுட்டு இருந்தான். அவரு கொடுக்கதான் இல்ல. அவனே இவ்வளவு நாள் பொறுமையா இருந்து அந்த மாவு மில்லுக்கெல்லாம் வேலைக்கு போய் எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அந்த பையனுக்கு பைசா கிடைச்சிருக்கு. அவன் ஏதாவது தொடங்கிட்டு போட்டாம்டி. அது கடனை நம்பி கிடைச்சிருக்கு. சும்மா அவனை யாரும் கொடுக்கல. எனக்கு நீங்களும் தர மாட்டே. வெளியே இருந்து யாரும் செய்ய மாட்டாங்க. அவனுக்கு எதுக்கு 2 லட்சம்? அவன் எப்படியா முடிஞ்சா அந்த பேக்கரி உழவுல தொடங்குவான். அதுக்கு 2 லட்சமா ஆகும். என்னத்தையும் ஆயிட்டு போட்டான். அவனுக்கு ஆவதா ஆக்கிட்டு மிச்சத்தை கொண்டு போய் மாமிட்ட கொடுப்பான். இப்ப என்ன? அதுல இருந்து 1 லட்சம் வாங்கிட்டா. எனக்கு வண்டி வாங்கணும். அம்மா ஆமாக்கா போன காரியம் என்னாச்சு? அம்மா எதுக்குமா சண்டை பிடிச்சிட்டடா? சத்தம் தெருமுக்கு வரைக்கும் கேட்டு. அது சும்மா உன் தங்கச்சிக்கு அடிக்கடி ஏதாவது இளவம்ல. எதுக்கு நீ அவன வந்து பாயறா? நான் கேக்க தள்ளு. சும்மா இருட்டி. தள்ளுன்னு. என்ன? மாமி வந்து 2 லட்சம் உனக்கு மட்டும் தானோ? அதுல 1 லட்சம் எனக்கு தான வந்திருப்பா. அந்த 1 லட்சம் என்னடா? 1 லட்சமா? டேய் நடிக்காத. 2 லட்சம் உனக்கு தந்தாவல, அதுல 1 லட்சம் எனக்கு தான் தா. இந்த கோணாயிட்டு யாருமா சொன்னது? நான் சொல்லல.
லாஸ்ட்ல எல்லாரும் சொல்லி பேக்கரி அந்த மாதிரி செட் ஆகி வந்திருக்கேம்மா. அதுக்கு 2 லட்சமே பத்தாதுமா. ஒரு பெரிய கடை வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். என்னமா நினைச்சிட்டு இருக்கா? வீட்ல இருந்த பைசையை வச்சிட்டு போ மனசு வருமாமா. களவன்ற மாட்டாய் வா. சரி மக்கா, நீ டென்ஷன் ஆகாத. நீ பிசினஸ் பத்தி மட்டும் யோசி. வா கடக்கா. நானும் பொறுக்க மட்டும் தான் பொறுப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு பொறுமைக்கு எல்லாம் உண்டு. பாத்துக்க சொல்லிட்டேன். சாப்பிட்டுட்டு போலலே. அந்த 2 லட்சத்தை பாதுகாத்தாவே எனக்கு நிம்மதி. நான் பாதுகாத்துட்டு வந்து சாப்பிடுறேன். ச்சே, கூட பிறந்ததுக்குள்ளேயே இப்படி கிடந்து சண்டை போடுது. ராஜா ராஜா ரீ ராஜனிந்த ராஜா கூஜா பூக்காதே மேனி எங்கும் பூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. என்ன கொத்தடிமைகளை என்ன காணல? அன்னைக்கு என்ன பாட்டு படிச்சியடி? வாராயோ தோழி வாராயோ. சாரி எனக்கு ஓட்டு போடல. அதுக்குதான் கடவுள் என்ன என் கையாலே உங்களுக்கு தண்டனை தராரு. சாரி ஏக்கே, நான் முட்டைய மிச்சத்தை தந்துறேங்கன்னு விட்டுருங்க. நோ 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 நோ. ஆமா, உங்க தலைவி எங்க கூட்டத்துக்கு தலைவி என்ன முட்டா பொம்பளை இதோ வந்துடுச்சுல்ல. வாராயோ தோழி வாராயோ. வாயில இடி விழுந்துறாதாகும். என் காட்டுல அட மழட்டி. சின்ன பொண்ணு ரொம்ப வாய் பேசாத. சின்ன பொண்ணு கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொம்பளையே என்ன தண்டனை தரலாம்னு யோசிச்சுட்டு இருப்பா. சிம்பிளா வந்துட்டு விடட்டு. எப்படி தன்னை தொடங்கிடுவோமா? என்ன துவாக்கே வைப்பாளலாம், என் முட்டையும் களவாண்டுட்டு போவாளலாம். என்னண்டா நியாயம் இது? சின்ன பொண்ணு சீப்போ, நீ என்கிட்ட சிக்குவானு தெரியும். ஆனா இப்படி வந்து சின்ன பின்னமா சிக்குவானு நான் எதிர்பார்க்கல. கேட்டியா? பாவம் தான் நீ. நான் தரவுடைய தண்டனையில துண்ட காணோம் துணிய காணோம் நீ வாட போற. ஐயோ ஐயோ, உன்னை காப்பாத்ததுக்கு யாருமே வரமாட்டாவ சின்ன பொண்ணு. எப்ப இப்படி கேமரா எல்லாம் மாட்டுனா? இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குடி. லட்டி, நீ என்ன நினைச்சிருப்பா? இந்த பார்வதி ஒரு பைத்தியக்காரி, படிக்காத பொம்பளை. அவ சிசிடிவி எல்லாம் வச்சிருப்பாளான்னு தானே நினைச்சிருப்பா நீ. ஏட்டி, ஆக்கர் கடையில சிசிடிவி எவனோ கொண்டு போட்டிருந்தான். அத அவியல்ட்ட பாதி வலிக்கு குறைச்சி பேசி கொண்டு வந்து நான் மாட்டிட்டேன். ஏட்டி, இப்படி எவ்வளவு வருவாடுனா மாட்டுனது. நம்மள நான் ஃபர்ஸ்டே பார்த்து நீ நம்ம கேமரா போல இருந்து நான் முட்டை கலவங்க கூடிய அவசரத்துல அதை கவனிக்கல. என்னதையெல்லாம் ஓஞ்சிட்டு விட்டுட்டேன். டூ லேட். இப்ப ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாதுமா. சரி, இந்த முடி வேற முழுக்க முழுக்க வந்து விழுவோம்மா. என்ன தண்டனை தர போறிய? என் பையன் பொறுக்கிருக்கேன். இப்பதான் சாணி அவளத்தை அள்ளி கிளீன் பண்ணிருக்கான். அதனால மாட்டுக்கு நிறைய புல்லு கொடுத்துருக்கேன். மாடு அவளத்தை சாப்பிட்டுட்டு இப்ப சாணி போடும். நீங்க அல்லணும். சரியா? இதெல்லாம் ரொம்ப ஓவரு. இதை விட ஓவர் இருக்குமா? இது முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாட்டு கொட்டையை ஃபுல்லா கிளீன் பண்ணணும். அடுத்தது தோட்டத்துக்கு போய் புல்லு வெட்டிட்டு வரணும். அதுக்கு பிறகு கோழிக்கு முட்டையை பறக்கி கிளீன் பண்ணணும். அடுத்தது கோழி குட்டையே கிளீன் பண்ணணும். சரியா? கொஞ்சம் கழிச்சு வேற ரூல்ஸ் ஓடி வாரேம்மா. இதெல்லாம் தேவையாடி. முட்டைகளை வாங்க சொல்லி கூட்டிட்டு வந்து கிறுக்கி ஒன்னாதான் எல்லாம். ஏன் அப்ப நான் மட்டும் களவாண்டு போயிருப்பேன்ல? நீங்க எதுக்கு வந்து முட்டையா இல்ல? நீ இருக்கட்டு மாடெல்லாம் சாணி போட்டுட்டு ஒரு நாய் வந்து ரூல்ஸ் போட்டு போகல. அதை பிடிச்சத சாணியில ஃபுல்லா அவளுக்கு மூஞ்சி தேய்ச்சி விட்டுறேன்.